மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து இங்கே மதிய ஆக்டர் பேசுகிறேன்டாமா. ஸோ நன்றி உணர்வு அப்படிங்கிற அந்த பயிற்சியில் நம்ம இது வரைக்கும் 4 நாட்களை கடந்து வந்திருக்கோம், 21 நாள் ட்ரைனிங்கில். ஸோ இன்றைக்கி 5th டேவாக நன்றி உணர்வு யாருக்கு சொல்ல போகிறோம்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு 4 நாட்கள் முடிச்சிட்டோம். ஸோ 5வது நாள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் கேலண்டர் கிளிக்கும் போதும் ஒரு நியூ மந்த் ஸ்டார்ட் ஆனாலோ இல்லை ஒரு மந்த் நியூ மந்த் ஸ்டார்ட் ஆகுது 1 ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ பிப்ரவரியோ இல்லை மார்ச்சோ இல்லை எந்த மந்த்தோ இப்போ நீங்கள் டேட்டை கிளிக்கிறீங்கன்னா இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ப்ரீவியஸ் மந்த் மீன்ஸ் சொன்னால் எப்போவுமே நான் இந்த கடைசி ஒவ்வொரு மாதத்தையும் 30 நாள் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு இந்த 30 நாட்கள் வந்து நிறைய சவால்கள் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கடவுள் அடுத்த நாளே கொண்டு போயிருக்காரு. அப்போ இந்த ஒரு சூழ்நிலை வந்திருக்கோம், அந்த சூழ்நிலையை தாண்டி வர பக்குவத்தை கொடுத்துருப்பாரு. எவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்திருந்தால் கூட நிறைய நல்ல விஷயங்கள் அந்த எதிர்பார்க்காத சூழ்நிலை நம்மளை கடவுள் காப்பாற்றி அடுத்த மாதத்துக்குள்ளே அனுப்பி வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ அதுக்கு நன்றி சொல்லணும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கே நீங்கள் மனசார தேங்க்யூ சொல்ல போகிறது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி டேவை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த கேலண்டர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு உங்களுக்கு புது கேலண்டர் வரப்போகுது. அதாவது 2025ஆம் ஆண்டு வரப்போகுது. அப்போது 2024 நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஸோ என்னாகும், நீங்கள் திரும்பி பார்க்க போகிறீங்க ஜனவரியில் இருந்து ஜனவரி. ஸோ ஜனவரியில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன நடக்க முடியல, நடக்கல, சரி ஓகே என்னெல்லாம் நடந்துச்சோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். நடக்காத கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தடை பண்ணுறாரு அப்படின்னா அதை விட அளவுக்கு அதிகமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு, உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்போ என்னாகும், சில விஷயங்கள் தடைப்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் உங்களை பக்குவப்படுத்திட்டு இருக்காரு கடவுள் அப்படிங்கிறத மனசார நம்பி, ஓகே நான் இதை ஆசைப்பட்டேன் பட் இதை நீங்கள் கொடுக்கல, அப்போ என்னாகும் அதுக்காக என்ன நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போது எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எனக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணுற மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஜனவரி மாதத்தை முடியும். அடுத்த பிப்ரவரி மாதம் நினச்சிக்கோங்க, பிப்ரவரி மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்திருக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ ஏதாவது போய் ஒரு அட்லீஸ்ட் 100 ரூபா கூட மை வைப்போம்னு நினைக்காத இடத்துல போய்ட்டு 500 ரூபா மை வச்சிருப்பீங்க. இல்லைனா ஏதோ ஒரு விசேஷம் நடக்குமான்னு நினச்சிட்டு இருப்போம், அந்த விசேஷத்தை நம்ம கூப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் கூப்பிட்டுருப்பாங்க, அங்கே உங்களுக்கு மரியாதை கிடைக்குமான்னு நினச்சிருப்பீங்க, மரியாதை கிடைச்சிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் மரியாதை கிடைக்கும்னு நினச்ச இடத்துல மரியாதை கிடைக்காம இருந்திருக்கும். இந்த மாதிரி உங்களோட மதிப்பு தெரியாமல் சில பேர் வந்து உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. எது நடந்தாலும் சரி, என்னோட மதிப்பை எனக்கே புரிய வச்சிருக்கேன். மற்றவங்க என்ன மதிக்கலை அப்படின்னா நீங்கள் அங்கே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அவங்க என்ன மதிக்கலையா பரவாயில்ல, ஸோ எனக்கு என்னோட வேல்யூ எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ என்னோட வேல்யூ எனக்கு எக்ஸ்ட்ரா புரிஞ்சிருக்கும். ஏதாவது சுச்சுவேஷனில் ஓகே நம்ம இவங்களுக்கு இவ்வளோ செஞ்சிருக்கோம் இல்லையா, அவங்க நம்ம மதிக்கலையா, ஓகே அவங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான், அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்கத்தை கடவுள் கொடுக்கல அப்படின்னு நினச்சி என்ன பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தாக ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மந்த்தாக என்ன பண்ணணும்னா அந்த 12 மாதத்துக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நன்றி சொல்லிட்டு வர போகிறீங்க. அப்போ உங்களோட இன்றைக்கி டைரியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டைரி எழுதும்போது 21 மெசேஜஸ் எழுதுங்க, 21 மெசேஜஸ் எழுதணும். அந்த 21 நன்றி உணர்வில் நீங்கள் என்ன பண்ணுவோம், ஜனவரி மந்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 விஷயத்தை எழுதுங்க. ஏதாவது 2 விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம். ஜனவரியில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒருத்தவங்க புதுசாக கல்யாணம் வந்திருக்கலாம், இல்லை ரொம்ப நாளாக கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது ஒரு விஷயம் நடந்திருக்கும். இல்லை யாருக்கோ குழந்தை பிறந்திருக்கலாம், இல்லை மார்ச் மாதம் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தனா மார்ச் மாதம் நம்ம ஜென்ரேஷனில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இல்லை அதுக்கு நன்றி சொல்லலாம். ஓகே நம்ம வீட்டோட கவுண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தவங்க ஹாப்பியாக இருந்திருக்காங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு. இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மைண்டில் போயிட்டே இருக்கும். அப்போ எனக்கு ஒவ்வொரு மாதத்தை நினச்சி 2 விஷயம் தோராயமாக 24 வரும். பட் மினிமம் ஒரு 21, அதாவது சில மாதங்கள் எனக்கு இது மாதம் நினச்சிட்டா பிடிக்கவே அப்படின்னு நினச்சா கூட அதை நீங்கள் அட்லீஸ்ட் பிடிக்காத மாதம் சொல்கிறதுக்காக 1-2 மாதங்கள் இருக்கு இல்லையா. சில பேர் சொல்லுவாங்க 12 மாதத்தில் எனக்கு பாதி மாதம் பிடிக்கவே இல்லை மேடம் சொல்லுவாங்க. பட் நிஜமாவே நானும் ப்ராக்டிக்கல் இப்போ வந்து 2 இயர்ஸ் எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு 1 இயராக பார்க்கும்போது கடைசியாக 2024 ஒவ்வொரு மாதத்தை நினைக்கும் போது ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும். ஒவ்வொரு நினைவுகளாகவும் சில நேரங்களில் இனிப்பான நினைவுகள் இருக்கலாம், சில நேரம் கசப்பான நினைவுகள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுமே நினைவுகள் தான். ஒவ்வொன்றுமே நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக கடவுள் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாட்கள்ங்கிறது அந்த வருஷம் முடிஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ அப்படிங்கும்போது தனித்தனியாக அந்த நாட்களை பார்க்கும்போது இந்த நாட்கள் இந்த நாளை விட மோசமான நாட்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அந்த 365 நாட்களில் சில நாட்கள்லாம் ஏண்டா இந்த நாட்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய வழிகளை நம்ம பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து வந்திருக்கலாம். பட் நிறைய அவமானங்களை பார்த்து வந்திருக்கலாம். ஆனால் சில நாட்கள் பார்க்கும்போது ஐயோ பரவாயில்ல, நம்மளை இந்த அவமானத்தில் நம்ம கடவுள் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ நமக்கே நமக்கு ஒரு பக்குவம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், லிஸ்ட் அவுட் பண்ணி எழுத போகிறீங்க. இந்த 2024க்கு நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க. 2025 தான் நீங்கள் மனசார வெல்கம் பண்ண முடியும். அதை மனசார 2024 உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் எழுதுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுடைய ஒர்க்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.